ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கியோட கேரட் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கு முள்ளங்கியை கேரட்டையும் தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை கிரேட்டரில் வச்சு துருவி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இந்த அளவு வதங்கினதும் இதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். தனியாக எடுத்து ஆறட்டும். இப்போ அதே வடைச்சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட முள்ளங்கியையும் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். முள்ளங்கி கேரட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கணும். இந்த சட்னி முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த கேரட் சேர்த்துருக்கனால முள்ளங்கியோட ஃப்ளேவர் அதிகமாக தெரியாது. அதனால் இந்த முள்ளங்கி சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டும் முள்ளங்கியும் ஓரளவு வதங்கினதும் இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கேரட் முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு ஆற விட்டுக்கிறேன். இப்போது வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாவை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியையும் கேரட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்து எடுத்து வச்சுருந்தேன். அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான கேரட் முள்ளங்கி சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், அல்லது ஒயிட் ரைஸில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். முள்ளங்கி பிடிக்காத உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.